மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்படி கேட்க கூட ஆட்கள் கிடையாது. நீங்க சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? முதல்ல நீங்க இருக்கீங்களா? இல்லையான்னு கூட யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா, மீனம் ஒரு நாளும் அப்படி நினைக்க மாட்டீங்க. பகையாளியா இருந்தா கூட நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒதுங்கி போகக்கூடியவங்க தான் மீனம். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க. அதுல மாட்டாம மீண்டெழும் தன்மை கொண்டவங்க தான் இந்த மீனம். மாட்டாம அப்படின்னா, அப்படியே தப்பிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இப்படி கிடையாது. மத்தவங்களால சூழ்ச்சிக்கு ஆளாகி, சூழ்நிலை கைதியாக வாழ்க்கையே இழந்து அவ்வளோதான்டா முடிஞ்சுடான்னு மத்தவங்க நெனச்சா கூட, நான் அப்படி இல்ல. நான் எந்த தப்பும் பண்ணல. அதனால கண்டிப்பா நான் எந்திச்சு வந்துருவேங்கன்ற மன உறுதியோட திரும்ப திரும்ப எவ்வளோ அடிகள் பட்டாலும் வாழ்க்கையில முன்னேற ஒரு அடி, ஒரு அடி, ஒரு அடின்னு சொல்லிட்டு இப்படி அடி அடியாவது முன்னேற முயற்சி பண்ணக்கூடியவங்க தான் மீனம். அதே மாரி எல்லாருக்குமே எல்லா சமயங்கள்லுமே உதவிகரமாக திகழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவங்களும் இவங்க தான். தனக்கு தான்பா யாரும் வந்து உதவி பண்ணல. ஆனா நானாவது மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்கள மாரி நான் இருந்துறக்கூடாது. ஒண்ணும் இல்ல சிம்பிளா சொன்னா, இவங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டம் இருந்திருக்கும். இவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க. அவங்களால செய்ய முடிஞ்ச உதவியா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க செய்ய மாட்டேன்னு மறுத்து இருந்தாலும், அப்பேற்பட்ட ஆட்கள் கஷ்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல கூட, இந்த மீன ராசிக்காரங்க அவன் உதவியே கேட்கலனா கூட ஓடி போய் ஏன்பா என்னப்பா ஆச்சு? ஏன்பா இந்த கஷ்டம்? இருப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லி தன்னால முடிஞ்ச உதவிய செஞ்சுட்டு வருவாங்க. பூமி போல பொறுமையும், சகிப்புத்தன்மையும் உடையவங்க தான் அந்த மீனம். காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க. மத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க. பிறர் உழைப்புல ஒரு நிமிடம் கூட வாழ மாட்டாங்க. அதே மாரி எங்க போனாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதுல வந்து புதுமையை புகுத்தக்கூடிய மனசாட்சிக்கு மாறாக நடக்காத உத்தமர்கள் தான் இந்த மீனராசிக்காரங்க. அதே மாரி மத்தவங்களுடைய தேவைகளை அறிந்து உதவும் குணம் கொண்டவங்க. எல்லையில்லா அன்புக்கு சொந்தக்காரங்க. ச்சே! எந்த மாதிரி மனுஷங்க பாரு அந்த மீன ராசிக்காரங்க. இப்போ மீன் என்ன பண்ணுது? செத்தும் மத்தவங்களுக்கு உணவா இருந்துட்டு போகுது. அந்த மாரி தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் மத்தவங்களுக்கு உதவிகரமா இருக்கட்டும்னு நெனச்சா, பகையாளி கூட தன்னுடைய பங்கையும் சேர்த்து குடுக்கணும்னு நெனைக்கிறது தான் மீனம். இப்படிப்பட்ட குணம் கொண்ட அற்புதமான உள்ளம் படைத்த தேவர்களுக்கு நிகரான எண்ணங்களை கொண்ட இந்த மீன ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க. 38 ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்துல வரும். கும்ப ராசிக்காரங்களே, திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது. தயாராக இருங்க. இன்னும் 48 நாட்கள்ல இதெல்லாம் நடந்தே தீரும். திடீர் திருப்பமா? மீன ராசி இப்ப சொல்லுவாங்க. அம்மா சத்தியமா எனக்கு தெம்பு இல்ல. ஏதோ தப்பா நடக்க போறதா இருந்தாக்கா தயவு செஞ்சு சொல்லாத. நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? மீனராசியை பொறுத்தவரைக்கும் சின்னதா ஒரு கஷ்டத்த கூட தாங்க முடியாதவங்க தான் இவங்க. அதாவது தன்னுடைய கஷ்டம் இல்லைங்க. தனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க. தான் முன்னாடி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தெரியாதவங்க யாராவது கஷ்டப்பட்டா கூட அத பார்த்து அத ஒதுங்கி போகக்கூடிய சக்தி இல்லாதவங்க தான். வலுவிழந்தவங்க தான். மனசுக்கு உறுதி இல்லாதவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. இதனால தங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க. குடுத்தத வெளிய சொல்ல மாட்டாங்க. வலது கை குடுக்குறது, இடது கை தெரியக்கூடாதுன்னுவாங்களே அந்த மாரி தான். மீனராசிக்காரர் செய்த உதவிகள யாராலயுமே தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான். இவங்ககிட்ட உதவி வாங்குனவங்க வெளியில சொன்னா தான் உண்டு. ஆனா நான் அவங்களுக்கு செஞ்சிருக்கேன், இவங்களுக்கு செஞ்சிருக்கேன்ட்டு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. இதுதாங்க மீனம். புரியுதுங்களா? உங்கள பொறுத்தவரைக்குங்க, உங்க மனசு வருத்தப்பட மாரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் இருக்காது. காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ராகு பகவான், கேது பகவான் இதோட பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. அதாவது மீன ராசிக்கு ஜென்ம சனி அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருக்கீங்க இல்லையா? அந்த பயமே வேணாம். ஏன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சூப்பர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதாவது நவகிரகங்கள்லயேங்க ரொம்ப மெதுவா நகரக்கூடியவர் சனீஸ்வர பகவான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 2½ வருஷத்த எடுத்துப்பாரு நகர்ந்து போக. அவருக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடியவன் இந்த ராகுவும் கேதுவும். அடுத்த 1½ வருஷத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி குடுப்பாங்க. கவலை வேணாம். என்னதான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்தாலும், அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு குண்டு தூக்கி போட்டாலும் சரி, உங்க மீது படாத அளவுக்கு இவங்க அத தள்ளி விடுவாங்க. அந்த பாதிப்பு சிறிதளவுமே நீங்க உணராத வகையில இவங்க அதிர்ஷ்டம் கொடுத்து உங்கள காத்தருளுவாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ அது எப்படி என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி, அதாவது 26/4/2025 அன்னைக்கு மாலை 4:28 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிட்டாங்க. இந்த ராகுவும் கேதுவும் நம்ம என்ன சொல்லுவோம்? பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க, மத்த கிரகங்கள் மாதிரி இவங்க கிடையாது, கெட்டதை தான் செய்வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா இவங்க பின்னாடி நோக்கி நகரவங்க தான், மெதுவா நகரக்கூடியவங்க தான், நிழல் கிரகம் தான், பாம்பு கிரகம் தான். ஆனா கெட்டதை மட்டும் செய்ய மாட்டாங்க, நல்லதையும் சேர்த்து செய்யக்கூடிய பலன் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏமா மேக்சிமம் கெட்டதே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இவங்களுக்கு தனியா குணம் கிடையாதுங்க. நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்வாங்க, கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்வாங்க. அந்த வகையில் இந்த ராகுவும் கேதுவும் மீன ராசிக்கு நல்லதை தான் செய்ய போறாங்க. ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்கு போயிருக்காரு. இதனால இத்தனை நாளா பெரிய பெரிய கஷ்டங்களால பாதிக்கப்பட்டு மீள முடியாத அளவுக்கு துன்பத்திலையும் துயரத்திலையும் பாதிக்கப்பட்ட மீன ராசி இப்போ மீண்டெழக்கூடிய நேரம்னு சொன்னா நீங்க சந்தேக கண்ணோடு தாங்க பார்ப்பீங்க. ராகு பகவானை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான் கொடுப்பது போல கேடு பகவான் கெடுப்பது போல யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ராகு பகவான் போகக்காரகன், கேது பகவான் ஞானக்காரகன். இவங்க 2 பேரும் மீன ராசிக்கு மிகவும் விசேஷமான நட்பலங்களையும் கொடுக்க போறாங்க. சொல்லப்போனாக்கா அதிர்ஷ்டம், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது. மீனராசிக்கு 12ஆம் பாவத்துல இந்த சனி பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பார். சனியால மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா ராசியில இருந்து ராகுவும் அதை கெடுத்துக்கிட்டே இருந்தார், பெரிய பெரிய பாதிப்புல கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த ராகுக்கு எது பயிற்சினால ராகு உங்க ராசியை விட்டு வெளியேறுவதனால ஏராளமான நன்மைகளை பெற போறீங்க. குறிப்பா கேது 7ஆம் பாவத்தை விட்டு 6ஆம் பாவத்துக்கு வரப்போறதும், 6ல இருந்து கேது 12ஆம் இடத்துக்கு ராகு வரப்போறதும், ராகுவை குரு பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் உண்டாகுது. இனி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. முதல்ல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது குரு அப்படிங்கிறவரு ஜீவனத்துக்கும் அதிபதியா வரார். தொழில் மூலம் மேன்மையை பெற போறீங்க. அமோகமான பணவரவை பெறக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. வருமானம் அதிகரிக்க போகுது. குறிப்பா பணவரவுங்கிறது அதிகமா கிடைக்குங்க. ராசியில உள்ள சனி நிறைய விரயத்தை கொடுத்தாலும் செலவுக்கு உண்டான வருமானத்தை ராகு பகவான் கொடுக்கிறார். அவர் புடுங்கிட்டு போயிட்டா இவர் கொடுத்துடுறாரு. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது தனம், குடும்பம், வாக்கு, பாக்கியம் இந்த ஸ்தானங்கள் வலுப்பெறுது. சமுதாயத்திலும் சரி வீட்லயும் சரி கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க. பணவரவு அதிகரிக்கும். இடம் பூமி விஷயங்கள்ல அபிவிருத்தியை பெற போறீங்க. உடன்பிறப்புகள் கிட்ட சண்டையா இருக்கட்டும், இல்ல பங்காளி சண்டையா இருக்கட்டும், எல்லாமே மாறப்போகுது. பாசம் வைக்க நேசம் வைக்க உடன்பிறப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டையே பாடலாம். அந்த அளவுக்கு பாசம் மழையே கூட பிறந்தவங்களும் சரி, அந்த மாதிரி வகையில இருக்கணும் சரி இருப்பாங்க. அதே மாதிரி தந்தை உடனான உறவுமே சுமூகமா இருக்க போகுது. ஒட்டு மொத்தமா சொல்லணும்னா இனி உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது. அதே மாதிரி திருமண சிக்கல்கள் நீங்க போகுது. ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே தள்ளி தள்ளி போகுது, தடையாகுது. ஆண்களும் சரி பெண்களும் சரி. 7ல் ராகு பகவான் இருந்து உறவு முறையில சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். திருமணத்துல சின்ன சின்ன குளறுபடிகளால திருமணத்தை நடத்த விடாம தடை பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்ப அந்த நிலை அப்படியே உள்டாவா மாறுது. திருமணத்துல குழப்பம் தீருது, குளறுபடிகள் நீங்குது. நிறைய பேர் பார்த்தோம்னா வேற மொழி பேசுறவங்க, வேற இனத்தை சேர்ந்தவங்க, ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த ஊருக்காரரை கூட திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் கிடைக்கும். சிக்கல்கள் எல்லாமே விலகுது. உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களுமே தீருதுங்க. திருமணத்துக்காக காத்துட்டவங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும். நீங்க விரும்பிய வாழ்க்கை துணையை அமைவாங்க. அதே மாதிரி கடன் தீருதுங்க. மருத்துவ சிகிச்சைகள் கை கொடுக்கும். அதே மாதிரி கடன் பிரச்சனைங்கிறது திரும்ப 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 கடன் வாங்கி தான் சூழ்நிலை சமாளிக்க மாதிரி இருந்த உங்களுக்கு அதுல இருந்து பரிபூர்ணமா விடுதலை அடைய போறீங்க. ஜென்ம சனி சின்ன சின்ன சிக்கலை கொடுத்தாலும் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சின்னதா அடிபட்டா கூட சரி, அதை சரி செய்யக்கூடிய வைக்கிட்ட பெரிய அதிர்ஷ்டத்தை உங்க கையில கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு சொன்னா நீங்க 10 ரூபாய் எழுந்தா அவர் 10 கோடி கொடுப்பாரு. சனீஸ்வர் பகவான் உங்களை 10 ரூபாய் நஷ்டமடைய செய்தாருன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு 10 கோடி கொடுக்கறதுக்கு கூட முன் வருவாங்க. இனி மீனத்திற்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. இவங்களுக்கு தோணியா இன்னும் 1 வருஷத்துல ராசிக்கு குரு வருவதனால ஜென்ம சனியோடைய பெரிய பாதிப்பு எதுவுமே 1 வருஷத்துக்கு இருக்காது. ராகுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆன உடனே ராகுவும் கேதுவும் பாதுகாத்து நிக்கிறாங்க. அடுத்த டர்னா குருவும் சேர்றாரு. ஸோ இவங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுனால 1 வருஷத்துக்கு ஒரு சின்ன அடி கூட உங்க மேல விழாது. ஒரு சின்ன பாதிப்பு கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி ராகுவும் கேதுவும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும், அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல செவ்வரளி மாலை கட்டி துர்க்கை அம்மனுக்கு இட்டு எலுமிச்சை பழத்தால
தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நல்ல பலன்களையே இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா ராகுவும் கேதுவும் ஏதாவது உங்களுக்கு பாதகமா இருந்தாலும் இவங்கள தான் வழிபாடு செய்யணும். அவங்க தரக்கூடிய நல்லது உங்களுக்கு நினைச்சிருக்கனாலையும் துர்க்கை அம்மனை தான் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்பு, தொழில்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல, கல்வி விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. இதுக்கு மேல துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு அடிக்கடி அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க. அமோகமான பரிகாரமா இந்த அம்மன் வழிபாடு உங்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு சில விளக்கங்களோட தெளிவா சொல்லணும்னா, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி. உங்களுக்கு ராகு பகவான் ராசியிலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. கேது பகவான் கலத்திரஸ்தானத்துல ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. இதனால இந்த பெயர்ச்சியில நண்பர்கள் எல்லாமே ஓடி உதவி செய்வாங்க. செய்யக்கூடிய தொழில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரம் சிறப்பாக அமையும். பங்கு வர்த்தகங்கள்ல லாபம் கிடைக்கும். விரக்தியான மனப்பான்மையை விட்டு ஒழித்து மற்றவங்களுடைய நம்பிக்கைக்குமே சின்னமாக காட்சியளிக்க போறீங்க. மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் உழைக்க போறீங்க. ஆலய திருப்பணிகளுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகும். புகழை பெற போறீங்க. மனதிலையும் வைராகியம் கூடும். புதிய சேமிப்பு திட்டங்கள்ல சேர்க்க போறீங்க. வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நல்ல தகவல்கள் உங்களை சேரும். இல்லத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். சுயநலம் இல்லாம எல்லாருக்கும் உதவி செய்ய போறீங்க. மனதிற்கு இனிய சமூக விழாக்கள்ல கலந்து கொள்ள போறீங்க. மத்தவங்க உங்களை பாராட்டக்கூடிய வகையில நடந்துக்க போறீங்க. பயணங்கள் செய்து அதன் மூலமே நன்மைகளை பெற போறீங்க. எதிர்மறையான எண்ணங்கள் மறைந்து நேர்மறையாக சிந்திக்க தொடங்குவீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் இருக்கு. வீடு கட்டி பாதியில நின்னவங்க கூட அது முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகிட்ட நல்ல மதிப்பு பெற போறீங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வேலை நிமித்தமா வெளியூர்ல இருந்து தங்கி வேலை பார்த்தவங்க இப்போ குடும்பத்தோட சேருவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புத்திர பேரு எதிர்பார்த்தவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே போல உங்களுடைய குடும்பத்திலுமே நிறைய சுப நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க. அது போலவே நீங்களும் நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு முன்ன நின்று நடத்தி வைக்க போறீங்க. பணப்புழக்கம் உங்க தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். இருந்தாலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில ரொம்ப அக்கறையாகவும் கவனமாகவும் ஈடுபடணும். இது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல சிறப்பான முன்னேற்றம் காணப்படுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வியாபாரத்துல போட்டியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களை தங்களுடைய வசம் ஈர்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அது முடியாது. அதே போல நீங்களும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும். அளவுக்கு அதிகமான கொள்முதல் செய்யறப்போ கவனமா இருக்கணும். கடன் தொகையை நிலுவையில விடுவது சிரமத்தை ஏற்படுத்தும். இதனால அப்பப்ப பணத்தை அப்பவே செட்டில் பண்ணிடுங்க. நீங்க அப்பப்போ வாங்கக்கூடிய பணத்தையுமே அப்பப்போ வாங்கிக்கோங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவு இருந்துச்சுன்னா பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு அடுத்தபடியா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலையில முன்னேற்றம் காணப்படும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நேரமா இருக்கு. வண்டி வாகன வசதிகள் அமையக்கூடும். விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. கிடைத்த வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியங்க. நேரத்துக்கு வேலையை முடிச்சு வச்சுக்கோங்க. இதனால நல்ல பெயர் கிடைக்கும். அப்படி காலதாமதப்படுத்துறோம், இன்னைக்கு செஞ்சுக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு ஒரு வேலையை தள்ளி போடுறோம்னாக்க அது நமக்கு பலன் கொடுக்காது. அதே மாதிரி சக கலைஞர்கிட்ட பகைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பகைமை ஏற்படாம தவிர்த்துக்கோங்க. அடுத்த மாணவர்களுக்கு படிப்புல உங்களுடைய ஆர்வம் அதிகமாகுதுங்க. அதன் மூலம் நல்ல மதிப்பை பெற போறீங்க. இன்னும் சொல்லப்போனா பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட மட்டும் இல்லைங்க, மற்றவங்க கிட்ட கூட பாராட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு நீங்க நடந்துக்க போறீங்க. சிலருக்கு வேலை வாய்ப்புங்கிறது படிக்கும் போதே அமையும். உயர்கல்விக்காக ஒரு சில வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெற போறீங்க. ஸோ அதிர்ஷ்டம் உங்க பக்கம் தாங்க. அடுத்த அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சியா இருக்க போகுது. மேலிடத்துல இருந்து முழு ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. உடைய சொல்லுக்கு தனிப்பட்ட மரியாதை கிடைக்கும். பொருளாதார நிலையில திருப்திகரமான முன்னேற்றம் உண்டாகுது. குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி அவங்கள மகிழ்ச்சி அடைய வைப்பீங்க. மற்றவங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடாம உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க. அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல குதூகலம் நிரம்பி காணப்படும். குடும்பத்தார்கிட்ட அன்பையும் நன்மதிப்பையும் பெற போறீங்க. உடைய பாசத்துக்கும் நேசத்துக்கும் ஒரு குறையும் இருக்காது. மகிழ்ச்சி அடைய போறீங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு ஊதிய உயர்வு கிடைக்க பெறுவீங்க. சிலருக்கு திடீர் திருமண வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். புத்திர பேரு கிடைக்கும். மறைமுக சேமிப்புகள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி கொடுக்கும். சொல்லப்போனா ஆடை ஆபரண சேர்க்கையும் வாய்ப்பு உண்டு. உங்க பெயர்ல சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் எல்லாமே மீனராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் மாறி மாறி ஜென்ம சனியுடைய பாதிப்புல இருந்து முற்றிலும் உங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய அளவுல அதிர்ஷ்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக பயன்படுத்திட்டாக்க அடுத்த 2.5 வருஷத்துக்கு என்னதான் நம்ம சனீஸ்வர பகவான் நம்மளை துவைச்சாலும் நம்ம சிரிப்புக்கு சொந்தக்காரர்களாக இருக்க போறோம். ஸோ இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பேச்சியால உத்தியோகத்தர்களுக்கு உடைய விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்துல நல்ல காரியங்கள் தங்கு தடை இல்லாம நடந்து முடியும். மருத்துவ செலவுகள் குறையும்.
உறவுக்காரனுடைய வருகை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும். நண்பருடைய ஒத்துழைப்புங்கிறது நல்ல முறையில் இருக்கும். மனைவி வழியில அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். இதுவே கணவர் வகையிலுமே அனுகூலமான பலன் வந்து சேரும். அது மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல நீங்க எதிர்பாராத தனலாபத்தை பெற போறீங்க. அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த பேச்சால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். ஆனா காரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நல்லவங்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. குடும்பத்திலுமே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அது தானாவே சரியாயிடும். கோபத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க பாருங்க. எடுத்தங்கவத்தனை எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. உடல் நலத்துல பெரிய பாதிப்புகளும் இருக்காது. எந்த ஒரு விஷயமும் சரி, கவனமா இருந்தா சரி, எதுவுமே உங்களை பாதிக்காத வகையில ஓடி போயிடும். அடுத்து ரேவதி நட்சத்திரம். இந்த பேச்செல்லாம் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரியே பலன் கிடைக்குங்க. உத்தியோக பணிகள்ல இருக்குங்க. உங்களுடைய வேலையில கவனமா இருக்கணும். நீண்ட நாட்களாக வேலை தரவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கும். உறவுக்காரருடைய வருகை, சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரில் இந்த தடையுமே விலகுதுங்க. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா பெருசா பாதிப்பு எதுவுமே இல்லைங்க. வரக்கூடிய வாய்ப்பை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாக்கா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான். ஸோ எல்லாத்தையும் தாண்டி இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்களை நிலையா நிறுத்தி கெட்டியா பிடிச்சிக்கணும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. சஷ்டிகள் தோறும் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது நன்மை கொடுக்கும். அதே மாதிரி அனுதினமும் ஓம் ஷம் ஷண்முகாய நம இந்த மந்திரத்தை தினமும் 15 முறை சொல்லணும். முடிஞ்சா 15 முறை எழுதுறதுமே சிறப்பு தான். எழுதி பாக்கெட்ல மடிச்சு வச்சுக்கோங்க. பெண்களா இருக்குனாக்கா உங்களுடைய ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோங்க. இதனால நீடித்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. இதை அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர்பிறைன்னு எடுத்துக்கிட்டனாக்கா திங்கள் வெள்ளி, தேய்பிறைன்னு எடுத்துக்கிட்டனாக்கா திங்கள் வெள்ளி. ஸோ இந்த நாட்களில் உங்களுடைய சுபகாரியங்களோட நிகழ்ச்சிக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு. நாகப்பட்டினத்துல ஸ்ரீ ஆதிசேஷனின் பூஜையில் மகிழ்ந்து அருள்பாலித்த ஸ்ரீ காயா ரோகணேஸ்வரரை மற்றும் ஸ்ரீ நீலாய தக்ஷி அம்மனையும் வழிபாடு செய்வதனால வெற்றி தொடரும். அதுவரை இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதனால நிம்மதி உண்டாகும். இதோட 3வது பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க. சென்னை திருவான்மியூர் மாமல்லபுரம் மார்க்கத்துல இருக்கக்கூடிய திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கு வராகரரை தரிசித்து வழிபட்டு வாருங்க. அதே மாதிரி அவர் அருளால சர்ப்ப தோஷங்கள் எல்லாமே விலகும். இதை தாண்டி ஞாயிறு மற்றும் பௌர்ணமி தினங்கள்ல புற்றுகள் உள்ள கோயில்களுக்கு சர்க்கரை பொங்கல் சமர்ப்பித்து வழிபாடு செய்வதனால சகல நன்மைகளும் உண்டாகும். இந்த ராகுவும் கேதுவும் தரக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் உங்களுக்கு நலச்சு இருக்கும். வாழ்த்துக்கள்ங்க.